பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதிகாலை ஜெபம் பண்ணுறீங்க? உங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால தான் ஆகும். ஆவியான கூட இருக்கணும்னா நம்ம தேவனோடு இருக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த நேரம் வாய்க்குதோ, அதிகாலை நேரமோ இல்லை உங்களோட சாப்பாட்டு நேரமோ இல்லை சாயங்காலம் வேலை முடித்து வீட்டுக்கு வர நேரமோ, எந்த நேரம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு அரை மணி நேரம் தெய்வ சமூகத்தில் இடம் கொடுத்து ஜெபிங்க. இனி வர காலம் ஜெபம் இல்லாமல் வாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிசாசு எவனை கவி கொண்டு போகலாமோ என்று அவன் வகை தேடி திரிகிறான். ஸோ அவன் கைக்கு தப்பி வைக்கப்படணும்னா நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். சரி, அவங்க தான் காலையில் எழுந்து 4 மணி 5 மணிக்கு வேலைக்கு ஓடுறாங்க. நமக்கெல்லாம் என்ன வேலை கிடக்குது? காலையில் அவங்கள அமுச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நேரம் முழு நேரமும் நாங்கள் துணி துவைக்கிறோம், சாமான் கழுவுறோம், வீடு துடைக்கிறோம். இது எதுவுமே பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போகாது. சரிங்களா? நீங்கள் உங்கள் குடும்பம் வீட்டுக்கார நல்லா சம்பாதிச்சு கை நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா தான் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் இல்லையா? அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலனை அவங்களுக்கு ஆண்டவர் தரணும். ஸோ அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? குடும்பத்துக்கு ஜெபிக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும் ஜெபிக்கணும், பிள்ளைங்களோட ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கணும். ஜெபம் இல்லாமல் ஜீவனே இல்லை, செத்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையாக மாறிடும். அதனால் ஜெபிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ, ஆண்டவர் நம்முடைய சபைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்கள் கைகள் தளர்ந்து போச்சுன்னா கிரியைக்கு தக்க பலன் நம்ம பெறவே முடியாது. அதனால் கைகளை நெகிழ விடாதுருங்க. நான் போன வாரம் சொன்னேன், உங்கள் கரங்களை எல்லோரும் என்ன பண்ணுங்கள்? உயர்த்தி வச்சுட்டு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள். வேலை செய்யும் போதெல்லாம் கூடவே ஜெபிச்சுட்டே செய்யுங்க, தப்பு இல்லை. வாய் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம், கை வேலை செஞ்சுட்டே இருக்கட்டும். இல்லை, செய்யலாமா? செய்யலாமாங்க. அப்போ ஜெபம் செய்ய நேரம் இல்லை அப்படின்னு யாருமே நம்ம சொல்லக்கூடாது. அப்போ எந்த நேரம் நீங்கள் வண்டியில் போகும்போது, வேலை செய்யும் போது, உங்களோட ஒர்க்கில் இருக்கும்போது கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? கர்த்தரை துதிச்சிட்டே இருக்கலாம், ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஸோ மனுஷனோட பேசும்போது கூட நீங்கள் தேவனோட ஆவியில் பேசிகிட்டே இருக்கலாம். மனுஷனோட உங்கள் சிந்தை, உங்கள் ஆவி பேசும், மாம்சம் பேசும், ஆனால் ஆவி எங்கோ தேவனோட பேசிகிட்டே இருக்க முடியும். அந்த நிலைக்கு நம்ம எல்லாரும் கடந்து வரணும். எப்பொழுதும் தேவனோட கனெக்ட்லேயே இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 25:1-2 அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலாகிய அவனுடைய தாயின் பேர் யோவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழுமனதோடே அப்படி செய்யவில்லை. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானபடி செய்தான் அப்படின்னா தேவனுக்கு விரும்பின காரியத்தை எல்லாம் அவன் செய்தான். அவன் தகப்பன் செய்தது போல சபைகளை ஸ்திரப்படுத்தவும், ஆலயத்தை கட்டவும், அதை மக்கள் ஆராதிக்க ஜனங்களை கூட்டவும், இப்படியெல்லாம் நிறைய நல்ல காரியங்களை செய்தான். ஆனாலும் அவன் இருதயம் என்னவா செய்யலையா? முழு மனதோட அதை செய்யல. ஏன் அப்படின்னு சொல்லி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1-4 வாசிங்க. இந்த அமத்சியா யாரு அப்படின்னா சாலமோனுடைய வழி வந்த யூத ராஜா. ஸோ அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசுடைய 2ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் யோவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதை போல அல்ல, தன் தகப்பனாகிய யோவா செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஏன் முழு மனதோடு அவன் செய்யல என்பதற்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்ன செஞ்சானா? மேடைகளை மட்டும் அகற்றப்படவில்லை. மேடைகள் என்ன? அந்த விக்கிரகங்களுக்கு ஏற்கனவே வழி வழியாய் பல விக்கிரகங்கள் இஸ்ரவேலுக்குள்ள வந்துருச்சு, யூதர்களுக்குள்ளே வந்துருச்சு. அந்த விக்கிரங்களை அவர் ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அதுக்குரிய பலியிடக்கூடிய மேடைகளை அவன் தகர்க்கவில்லை. அல்லேலூயா. அநேக ராஜாக்களை பற்றி சொல்லும் போது அவங்க ராஜ்யபாரம் ஏற்றுக்கொண்டவனே இந்த அந்நிய தேவர்களை எல்லாம் எடுத்து போட்டாங்க.
இல்லைங்களா? அந்நிய தேவர்களை எல்லாம் அவங்க எடுத்து போட்டு மேடைகளை தகர்த்தாங்கன்னு சொல்லி அநேகருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த அமத்சியாவுடைய வாழ்க்கையில சொல்லும் போது அவன் முழு மனதோடு அவன் செய்யவில்லை என்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமானதை போல தன் தகப்பன் செய்த எல்லாவற்றையும் அவன் செய்தான். தாவீதை போல முழுசா செய்யலாம், விக்கிரகமே இல்லாதபடி முற்றிலுமா நிகிரகம் பண்ணினான் தாவீது. ஆனால் இவனோ கொஞ்சம் அந்த விக்கிரக ஆவிக்கு இடம் கொடுத்து என்ன பண்ணான், பல தெய்வங்களுடைய பலிபீடங்களை தகர்க்காமல் விட்டு வச்சிருந்தான், விட்டு போனான். இதுதான் அவன் செய்த காரியம். அந்த விக்கிரகத்தை உள்ளே வருவதற்கு அனுமதிக்கிறான். இன்னொன்னு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளாகவும் 25:14 அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அதை அவனுக்கு தெய்வங்களாக கொண்டு வந்து வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். அல்லேலூயா. இவன் யாரு? யூதாவின் ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் 2 கோத்திரமா பிரிக்கப்பட்டதுல தேவ ஜனங்கள் முழுக்க முழுக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 12 கோத்திரத்துல 2 கோத்திரமாய் பிரிந்த அந்த கூட்டத்துக்கு ராஜாவாய் இருக்கக்கூடிய இந்த அமத்சியா தேவனை தவிர வேறுவரை ஆராதிக்க கூடாது என்று கட்டளை பெற்ற அந்த சந்ததியை நடத்தி கொண்டிருக்கிறதான அந்த அமத்சியா என்ன செஞ்சார் அப்படின்னா, விக்கிரகத்தை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு அதுகிட்ட விழுந்து பணிஞ்சு அதுகிட்ட ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டான், அதுகிட்ட தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டான், முன்பாக பணிந்து கொண்டான் என்று சொல்லப்படுது. எப்போ இந்த விக்கிரகத்தை உள்ளே கொண்டு வந்தானோ அவனுடைய ராஜ்யம் முழுமை பெற்றது. தெய்வச்சனமா முழுமை பெற்றதுன்னு சொல்லக்கூடாது, நாசமாச்சின்னு தான் சொல்லணும். நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 28-23 வசனத்தை வாசிங்களேன். எப்படி என்றால் சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி. ஆமா, உலகத்துல இருக்கிற விக்கிரகங்கள் எத்தனையோ மக்களுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து இந்த அந்த விக்கிரகங்களை கொண்டு வந்து நானே என்ன பண்ணுவேன் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. எதுக்கு ஏதுவா இருந்தது? நாசமாகிறதுக்கு. உலகத்தில் இன்னைக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, மனுஷ தெய்வங்கள் இருக்கு, கல் மண் மரம் எல்லாத்துலேயும் தெய்வங்களை உருவாக்கி மனுஷன் வச்சிருக்கிறான். அவங்களும் அற்புதம் செய்து அதுகளும் அற்புதம் செய்துன்னு சொல்லி இன்னைக்கு உலகத்தில் பலவிதமான பறைசாற்றுதல் இருக்குதான் செய்யுது. நம்ம பார்க்கும்போது நம்முடைய கண்ணும் என்ன பண்ணுது, இங்கேயும் அற்புதம் நடக்குது, அங்கேயும் அற்புதம் நடக்குது, இந்த இடத்துலையும் அற்புதம் நடக்குது. கண்ணு நமக்கு அங்கே போதான் செய்யுது. அல்லேலூயா. போதான் செய்தா இதை மட்டும் இந்த கயிறை கையில் கட்டிக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே வராது சிஸ்டர் உங்ககிட்ட. இதை உங்கள் இடுப்பில் கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையெல்லாம் தீந்துடும். இந்த பொருளை எட்டும்போது உங்கள் வீட்டில் நடு வீட்டில் மாடத்தில் வச்சிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் தீந்துடும். எத்தனை பேர் நம்ம பக்கத்தில் அக்கத்தில் சொல்கிறாங்களா சிஸ்டர்? ஒரு சிஸ்டர் தலையாட்டுறாங்க, சொல்கிறாங்களாம். நிறைய பேர் நமக்கு கூட அட்வைஸ் பண்ணுவாங்க. எத்தனை பேர் அதுக்கு செவி கொடுத்து சரி இன்னும் ஒரு கயிறு தானே, சரி இன்னும் ஒரு இது தானே, சின்ன பொருள் தானே, இந்த காரியம் தானே, இதே நம்ம வச்சு பார்க்கலாமே, ஒரு ஃப்ரேம் அடித்து ஒரு சின்ன தகடை கொடுத்து இதை உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள், எல்லாம் தருத்திரமாக போயிடும், உங்கள் கடனெல்லாம் போயிடும், நீங்கள் ஓஹோன்னு வளர்ந்து 4 வீடு கட்டிடுவீங்கன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் வாங்கிட்டு வந்து நடு வீட்டில் வச்சுக்கணும். நீங்கள் யாரும் செய்யறதில்ல. ஆனால் இந்த புத்தியை பிசாசு என்ன பண்ணுறான், தந்திரமாக நமக்குள்ள அதன் மேலே நம்பிக்கையை உருவாக்கும்படியான காரியங்களை செய்ய நம்ம கூட இருக்கிற மக்களை என்ன பண்ணுவான், செயல்படுத்துவான். இதை நீங்கள் செய்வதற்கு துணிகரம் வராததற்கு முன்பே தேவன் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். தேவச்சனமே, இந்த ராஜா 2 நாளாகமம் 28-23 நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த விக்கிரகங்கள் நன்மை செய்கிறதே என்பதை அறிஞ்சு அதை கொண்டு வந்து என்ன பண்ணானா, வைத்து ஆராதித்தான். இது எப்படிப்பட்ட காரியம் வேதம் சொல்லுது, நாசமாகிறதுக்கு ஏதுவான காரியம். நீ நாசமாகிறதுக்கு ஏதுவான காரியத்துக்கு நீ என்ன பண்ணாத, இடம் கொடுக்காதேன்னு வேதம் சொல்லியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா.
நாம் எப்படி இருந்தாலும் விக்கிரங்களுக்கு இடம் கொடுக்காம வைராக்கியமா தான் இருப்போம் தெய்வச்சனமே. ஆனால் வேதம் சொல்லுது, தேவனை விட்டு வேற எதையெல்லாம் நாம் முதன்மைப்படுத்துகிறோமோ அது எல்லாம் என்னதான்? ஒத்துக்கிறீங்களா? ஆமாவா? ஆமாவா? நிஜமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, முழு இருதயத்தோட, உன் முழு ஆத்மாவோட, உன் முழு பலத்தோட, முழு சிந்தையோட, என்னென்ன முழுசாக சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அந்த நிலையில் உங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? அருமையான தெய்வஜனமே, கர்த்தரை தவிர நம்மை தப்பி வைக்க தெய்வம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த பூமி எவ்வளோ பெருசுல, இதுவரை பூமியை முழுசாக நம்ம யாரும் பார்த்ததில்ல. சேட்டலைட்லேருந்து ஒருத்தர் ஃபோட்டோ பிடிச்சி அவர் அனுப்பிச்சார். அப்போ தான் பூமி உருண்டையாக இருக்குது, அது சுற்றிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அற்புதமான இந்த பூமி அதுவே எவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம கண்ணுக்கு முன்னால் இல்லை? அந்த பூமியை போல் 1300 பூமிகளை நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோள், நமக்கு பூமியை பக்கத்திலே இருந்து சுற்றுற ஒரு கோள் இருக்குது. அந்த கோளுக்குள்ளே 1300 பூமியை கொண்டு போய் அது உள்ள வைக்க முடியுமா? அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும், அதை யோசிச்சு பாருங்கள். உங்களால் யோசிச்சு பார்க்க முடியுதா? யாருக்காவது யோசிச்சு பார்க்க முடியுதா எவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு? கணக்கிடவே முடியல. அவ்வளோ பெரிய கோல் பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கு, பூமிக்கு பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்கு. அருமையான தேவஜனமே, அதை நம்மளால் கிரகிக்க கூட முடியல. அதை உண்டாக்குன தேவனை நீங்களும் நானும் என்ன விதத்தில் யோசிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. பூமியே என்ன முழுசாக நமக்கு முழுசாக பார்த்தது கிடையாது. பூமி 1300 பூமி கொத்த பூமிகளை அந்த உலகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோளுக்குள்ளே வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய கோலை தேவன் உருவாக்கி உலகத்தில் சுத்த விட்டுருக்காரு, வானத்தில் சுத்த விட்டுருக்காரு. 9 கிரகங்கள் அது ஒரு கிரகமாக சுற்றிட்டு இருக்கு. உங்களால் யோசிச்சு பார்க்க முடியுதா? அந்தரத்தில் அது பாடு சுற்றிட்டு இருக்குங்க. எவ்வளோ பெருசு, எவ்வளோ அகலம், எவ்வளோ நீளம் சொல்லவே முடியாது. அவ்வளோ பெருசு சுற்றிட்டு இருக்கு அந்தரத்தில். ஒரு பாலை நம்மளால் என்ன பண்ண முடியல முழுசா, கயிறு கட்டி தான் சுத்த விட முடியுது இல்லை? அந்த நிலைமையில தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஆனால் நாம் அதை படைச்ச தேவனை எங்கே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்? எப்படி யோசிக்கிறோம் சொல்லி பாருங்க. அருமையான தேவச்சனமே, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வரும்போது, வேதனை வரும்போது எவ்வளோ ஈஸியாக தேவனை கணக்கு போட்டுறீங்க, எவ்வளோ ஈஸியாக தேவனை தூக்கி எறிஞ்சிடறோம், எவ்வளோ ஈஸியாக தேவனை விட்டு பின்வாங்கி போகிறோம், எவ்வளோ ஈஸியாக அவருக்கு செய்கிற காரியங்களை நம்ம விட்டு விளக்குறோம். ஆண்டவர் சொல்ல, முழு இருதயத்தோட திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்துல திரும்பு. அப்போ முழு இருதயத்தை அவர் கேட்கிறார். ஆஃப் ஹார்ட்டடாக அவருக்கு வேண்டாம், உங்கள் முழு இருதயமாக அவருக்கு வேணும். நீங்கள் முழுமையாக அவருக்கு வேணும். உங்ககிட்ட பொண்ணோ பொருளையோ அவர் எதையுமே எதிர்பார்க்கிற தேவன் அல்ல. இங்கே அமத்சியா தன் முழுமையை கர்த்தருக்கு கொடுக்காதபடியினாலே வேண்டிய ஸ்தானத்தை இழந்து போனான். அவன் ராஜாக்கள் அடக்கம் பண்ணக்கூடிய அந்த ராஜஸ்தானத்தை அவன் நடந்து போயிட்டான். அருமையான தேவச்சனம், அந்த ஸ்தானன்றது நான் காலையில் யோசிச்சு பார்த்தேன். ராஜாக்கள் மறித்தால் ராஜாக்கள் அடக்கம் பண்ணக்கூடிய ஸ்தானத்தில் ராஜ மரியாதையோட அடக்கம் பண்ணணும், அதுதான் ராஜாக்குரிய மரியாதை. ஆனால் எப்போ அவங்க நிறைய ராஜாக்களை நீங்கள் 4ஆம் புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் சாமுவேல் புஸ்தகத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா அநேக ராஜாக்கள் எழும்பினாங்க, அநேகர் அந்த ராஜா ஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டாங்கன்னு இருக்கும், அநேகர் அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்படலைன்னு இருக்கும். பண்ணப்படாத ஒருவரில் இருந்தால் அந்த அமத்சியா. என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தருக்கு தான் முழு இருதயத்தையும் கொடுக்கல, கர்த்தருக்கு முழு மனதாக செய்யலை. வேலை செய்கிறார் என்னவோ, கர்த்தரை ஆராதிக்க தான் செய்கிறார், ஆனால் அது எப்படி செய்யலை? முழு மனசோட செய்யலை. நாம் இங்கே வர்றதுனாலையோ இல்லை பைபிள் வாசிக்கிறதுனாலையோ இல்லை நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், பேர் மாற்றிக்கிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன், இந்த ஒரு தகுதியினால் மட்டும் தேவன் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவச்சனமே, நம் முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்கணும், முழு இருதயத்தோடு அவரை தேடணும், முழு மனசாக நம்ம அர்ப்பணிக்கணும். முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறது என்பது என்ன? அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். சொல்லுங்க, அவருக்கு தான் முதலிடம். எல்லாவற்றிலும், என் வாழ்க்கையிலோ என் தனிப்பட்ட உறவுகளில் எல்லாவற்றிலும் அவருக்கு தான் முதலிடம், அவருக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்கு முதலிடம் என்பது உங்க வாழ்க்கையில யார் அந்த இடத்தை பிடிக்க வந்தாலும் தூக்கி எறியணும். அல்லேலூயா. அந்த தூக்கி எறிகிற மனசு இருக்கா? மனசு இருக்கா? என்னென்ன சாக்கு போக்கில் சொல்கிறோம். ஒரு ஆண்டவருக்கு பிடிச்ச காரியங்கள் என்னென்ன உலகத்தில்? அவருக்கு என்ன பிடிக்கும்? உங்ககிட்ட அவர் என்ன எதிர்பார்க்குறார்?
ஆசாரியர்களே வேதத்தில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு அப்புறம் ஒரு ராஜா வரான், ரொம்ப படித்தா வேதனையாகுது. அவன் என்ன பண்ணானா, அவனோட சொந்த பிள்ளைகளே கொண்டு போய் தெய்வங்களுக்கு பலியிட்டானான். விக்கிரகம் அதை கேட்குது. நம்ம தெய்வம் என்னைக்காவது அப்படி கேட்டிருக்கு? உன் பிள்ளைய பலி கொடுன்னு கேட்டிருக்கா? ஆபிரகாம கேட்டுச்சே, ஆனால் கொடுக்கறதுக்கு விடலையே. அல்லேலூயா. நம்ம அப்பா நம்ம பிள்ளைகளை பலி கேட்கிறவர் இல்லை, நம்ம பிள்ளைங்களை வாழ வைக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற பொண்ணையும் பொருளையும் பிடுங்கி வச்சுக்கிறதுக்கு அவருக்கு தேவன் இல்லை, அவருக்கு அது அவசியமே இல்லை. வானம் பூமி அவருடையது, பொண்ணும் வெள்ளியும் அவருடையது, எல்லாம் அவருடையது. உலகத்தையே படைச்ச சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். வானாதி வானங்களை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு விக்கிரகமாகவும் உள்ள வரக்கூடாது, விக்கிரகம் போல எந்த காரியமும் உள்ள வரக்கூடாது. அது எந்த உறவாக இருக்கட்டும், தேவனை விட மேன்மையாக நினைக்கக்கூடிய எந்த உறவும் விக்கிரகம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை தேடுறதுக்கு உங்களுக்கு எது தடை பண்ணுது? உங்கள் சொந்த சரீரமானாலும் அது விக்கிரகம் தான். ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் சொந்த சரீரம் ஆராதிக்க முடியாதபடிக்கு, ஜெபத்தில் உட்கார முடியாதபடிக்கு, வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு உங்கள் சொந்த சரீரமே உங்களை வேதனைப்படுத்துதுன்னா அதுவே ஒரு விக்கிரகம். அதை என்ன பண்ணணும்? அழிக்கணும், தகன பலியிடணும். இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தை சுட்டெரிக்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லணும். தூக்க ஆவி ஆளுகுதா, இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தை சுட்டெரிக்கிறேன்னு சொல்லணும். இன்னைக்கு ஒரு சில ஊழியக்காரங்களாம் சொல்கிற சாட்சியை கேட்டிருக்கேன். எனக்கு பைபிள் படிக்கும் போது தூக்கம் வருதுன்னு சொல்லி முழங்காலில் நின்று படிப்பாங்களாம். கீழே மண்ணை போட்டு அது மேலே முழங்காலில் நின்று படிப்பாங்களாம் வேத புஸ்தகத்தை, தூக்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. அல்லேலூயா. அந்த பிரயாசத்துக்கு பலன் இருக்கா? பிரயாசத்துக்கு பலன் இருக்கா? பிரயாசத்துக்கு பலன் இருக்கா? நாம் 2 வரி படிப்போம், 3வது வரியில் தூக்க வச்சு நான் மூடி வச்சுட்டு பேசாமல் படுத்துடுறோமே. ஆவியான கிரியை செய்யணும் இல்லையா? இன்னைக்கு எதுக்கு நம்ம முதலிடம் கொடுத்துட்டு நம்ம சுய சரீரம் நல்லா குழுன்னு காலையில் நல்லா கம்பளி போத்திட்டு தூங்கும் போது நல்லா கதன்னு ஜாலியாக தான் இருக்குது. 4:30 மணி கலர் அடிக்கும் போது அப்படியே எரிச்சலாக தான் வருது. வருதா? நிஜமாவா? வராதான் ரொம்ப சந்தோஷம். அநேகருக்கு அதை டபுக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி கவுந்தச்சு முக்காடு போட்டு தூங்கிக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த தேவன் அலராமுக்கு முன்னாடியே என் கண்கள் விழித்து தாவீது சொல்கிறாரு. ஏன் தாவீது மேலே அவ்வளோ தேவன் பிரியமாக இருந்தார்னா, அவனோட காலை விடிவதற்கு முன்பாகவே இருட்டோட அவனுடைய இருதயம் கர்த்தரை தேட ஓடி போச்சான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? விடிஞ்சு 10 மணி ஆனாலும் கண்ணை விழிக்கிறது கஷ்டமாக இருக்குது. கர்த்தருடைய பாதத்தில் உட்கார மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்ககிட்ட கேட்குற ஒரே காரியம், உன் முழு இருதயத்தை திருப்பி என்னிடத்துல அமர்ந்துரு. ஜெபத்தில் அமர்ந்திருந்து வேத வசனத்தை படிக்காம நீங்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சாதிக்கவும் முடியாது. முட்டி மோதுங்க. அதான் எண்ணெயை பூசிக்கிட்டு பரண்டா கூட, எங்கள் அம்மா அடிக்கடிக்க சொல்லுவாங்க, எண்ணெயை பூசிட்டு பரண்டா கூட ஓட்டுறது தான் ஓட்டும். ஆனால் நீங்கள் எண்ணெயே பூசாமல் பரண்டாலும் ஓட்டும். எப்போ தேவனோட இருந்தீங்கன்னா. ஜெபிச்சுட்டு உங்கள் காரியத்தை செஞ்சு பாருங்க. கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து உங்கள் காரியங்களை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் சித்திக்கும், எல்லாம் வாய்க்கப்படும். உங்கள் வீடு தேடி எல்லாம் வந்து சேரும். இது நான் ஏதோ உங்களுக்கு வசனத்தை சொல்லணுன்றதுக்காக சொல்லலை, என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். தேவ பாதத்தில் அமர்ந்திருதாவிட்டால் நீங்கள் கிறிஸ்தவங்களாக நிலை நிற்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். தெய்வச்சனமே, இயேசுவின் பிள்ளையா இந்த உலகத்தில் வாழ்றது கஷ்டம். சும்மா வெளி வேஷம் போட்டுட்டு நானும் கிறிஸ்துவன் அப்படின்னு இருக்கலாமே ஒழிய உங்கள் உள்ளான மனுஷன் என்ன பண்ணாது? நிலைப்படாது, ஸ்திரப்படாது, தேவனோட நெருங்கி வாழாது. அல்லேலூயா. உங்கள் ஆத்மாவை தேவனோட நெருங்கி வாழ வைக்கலனா ஜெபம் மிக அவசியம், வேத வாசிப்பு மிக அவசியம், சத்தியத்தை கை கொள்வது மிக அவசியம். இந்த அமத்சியா அந்த காரியத்தில் முதல்ல தளர்ந்து போனவனாய் காணப்பட்டான். 2வது காரியம் நீங்க வாசித்து பாருங்க, அது 25-15 வசனம். அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இவன் செஞ்ச இந்த தப்பை உணர்த்தும்படியா யார அனுப்புறாரு? தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீ நாடுவானேன் என்றான். இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏன்பா உனக்கு இந்த வேலை? நமக்குன்னு ஒரு தெய்வன் இருக்கிறாரு, அவரை விட்டுட்டு காப்பாத்தாத தெய்வங்களை எல்லாம் கொண்டு வந்து நீ இப்படி செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது 16 வசனத்தை வாசிங்க. தன்னோட
அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ அதை விட்டுவிடு. கண்டிச்சு சொல்லும் போது இப்ப சொல்லுவீங்க, பின்னாடி உங்க மனசு பேசிட்டே இருக்கும், இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் எங்க கஷ்டம், நாங்க என்னெல்லாம் பாடுபடுறோம், எப்படி உழைச்சிட்டு வரோம், நாங்க எப்படியெல்லாம் எங்க வீட்டுல கஷ்டப்படுறோம், எவ்வளோ வேலை, உங்களுக்கு உட்காந்த இடத்துல தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருது, நாங்க எவ்வளோ தூரம் போய் தண்ணி தூக்கிட்டு வரோம் தெரியுமா, எவ்வளோ தூரம் போய் காலையில கஷ்டப்பட்டு வரோம் தெரியுமா, ஒரு சாப்பாட்டுக்கும் ஒரு சமையல் பண்றதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபடுறோம் தெரியுமா, எத்தனையோ இருதயத்துல சாக்கு போக்குகளை சொல்லி தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இருதயத்துல போகாம என்ன பண்ணிட்டு இருக்கு, உள்ள சிந்தனை தள்ளிக்கிட்டே இருக்கு. இது யாரோ ஒருத்தர் சொல்லி நீங்க தள்ள வேண்டிய அவசியம் இல்லை, உங்க இருதயமே இந்த காரியத்தை செய்யும். சத்தியம் உள்ள போகாதபடிக்கு நமக்கு கடிந்து கொள்ளுதல் வரும்போது, நமக்கு எச்சரிப்பின் சத்தம் வரும்போது நம்முடைய இருதயமே என்ன பண்ணும், அதை அப்படியே தள்ளி போட. இப்போ அதான் அமத்சியா செய்கிறாரு. ராஜா அவனை நோக்கி உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்கப்படு, நீ ஏன் கிட்ட சொல்லி நிற்கிற, உனக்கு என்ன இப்போ உதவேணுமா, நீ ஏன் வெட்கப்பட்டு போறியா, உனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு சொல்லி அமத்சியா அவர் என்ன பண்றாரு, அவமதிக்கிறார். தேவனுடைய வார்த்தையை அவமதிக்கிறார், தேவனுடைய வார்த்தையை புறம்பே தள்ளுகிறார். நீங்க வாசிங்க நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அவர் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புறவங்களுக்கு தான் அவர் ஆவியை அருளுவாராம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர் ஆவி இருந்தாதான், சத்திய ஆவியானவர் உள்ள இருந்தாதான் அவர் சரியானதை உங்களுக்கு போதிப்பார். புரிஞ்சுதா எங்கெங்க பிரச்சனைகள் வருதுன்ட்டு? நம்ம நிறைய சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்றோம், நிறைய வீழ்ச்சிகள் நம்மளுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு காரணம் என்ன? சத்திய ஆவியான நமக்குள்ளே இருந்து போதிக்க இடம் கொடாதபடிக்கு நாம் நம்முடைய இருதயத்தை என்ன பண்றோம், கடினப்படுத்தி கொள்றோம். தெய்வச்சனம் அநேக இடத்துல கடினப்படுத்தி கொள்றோம். அப்படி இல்லாதபடி கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே வரும் பொழுது, அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தம்முடைய ஆவியை உங்களுக்குள்ள அனுப்பி சத்திய ஆவியானவர் போதிக்கும் போது சத்தியம் உங்களை என்ன பண்ணும், விடுதலை ஆக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருஷம் சத்தியம் கேட்டாலும் இருதய கடினத்து நிமித்தமா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கடினமா இருந்தார்களோ, கடைசி வரலாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் செத்து போனவங்க தான் ஏராளமான பேர். அவங்க வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கடைசி வேலை சுதந்திரிக்கவே முடியல, பாதியிலே வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அந்த ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் அழைக்கல. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த பூமிக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க ஜாதி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாருடைய பார்வையில தேவனுடைய பிள்ளைகள் மேன்மையா இருக்கணும். அதுதான் தேவனுக்கு விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுமையும் வேதனையும் கண்ணீரும் வியாதியும் உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறத அவர் ஒரு நாள் அனுமதிக்கிறவரே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு அவன் எல்லாவற்றிலும் விடுதலையாக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நாம ஏன் விடுதலை பெற முடியல அப்படின்னா, முதன்மையை அவருக்கு கொடுக்க முடியல. கர்த்தருடைய வார்த்தை கண்டித்து உணர்த்தும் போது ஏற்றுக்கொள்ற இருதயம் நமக்கு உண்டாவதில்லை. தேவஜனமே, உண்டாவாதபடிக்கு நமக்குள்ளே நாம் என்ன பண்ணிக்கொள்றோம், தடையை உண்டாக்கி கொள்றோம். அப்போ ஆவியானவர் என்னதான் எச்சரித்தாலும் நம்மளால எச்சரிப்பின் சத்தத்தை என்ன பண்ண முடியாது, கேட்கவே முடியாது. வாசிங்க தொடர்ந்து. என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. போவாதப்பா அங்க பள்ளம் இருக்கு அப்படின்னு கை நீட்டிட்டு தான் இருக்கு. ஆனா யாரும் என்ன பண்ணல, கவனிக்கல. இங்க போவாத, இங்க விழுந்துருவேன் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், கூப்பிடுறேன், கையை நீட்டுறேன், யாருமே என்ன கவனிக்கல, கேட்கல. சொல்லுங்க. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி, என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். என் கடிந்து கொள்ளுதலை என்ன பண்ணீங்க, வெறுத்தீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவச்சனமே, அதே நீதிமொழி 28:9 வசனத்தை வாசிங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை கேட்க மனசு இல்லாம நீ என்னத்தான் உளுந்து ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு என்ன இருக்காதா, பதில் இருக்காது. தேவன் உங்க சத்தத்தை புறக்கணிக்கிறார். தேவச்சனமே, உங்க ஜெபங்கள் அனைத்தும் கேட்கப்படணும், உங்க வேண்டுதல்கள் அனைத்தும் தேவ சமூகத்துல கேட்கப்படணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்,
அவருடைய சத்தத்தை கவனித்து கேட்கணும். அவருடைய சத்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். அவருடைய சத்தத்தை நம் இருதயத்தில் நிறுத்தணும் தேவச்சனமே. அப்பொழுதுதான் உங்கள் ஜெபங்கள் எல்லாம் தேவனுடைய செவியில எட்டி அதுக்கு உண்டான பதிலை உங்களுக்கு என்ன பண்ணும், பெற்று தரும். கீழ்ப்படிதல் இல்லாமல் சவுல் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முதல் உருவாக்கின ராஜான்னு உருவாக்குனது சவுல் தான். அவன் அவ்வளோ பெஸ்ட் மேன் தான், நல்ல கேரக்டர், செம்ம கேரக்டர் அவனோட கேரக்டர். ஆனால் அவன் விழுந்து போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. என்ன காரணம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ். அவர் ஆசைப்பட்டு உருவாக்கின ராஜா. அவனை போல இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேல் அவனை போல ஒரு ஆள் கிடையாதான். அவ்வளோ பலசாலி, அவ்வளோ ஸ்ட்ராங் பர்சன். ஆனால் அவன் ராஜ்யபாரம் நிலை நிற்கலை, அவன் தள்ளப்பட்டான். அதுக்கு ஒரே காரணம் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனது தான். இன்னைக்கு மனித குலமே பாவத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு முதல் காரணம் என்ன? மொத்தமான காரணம் என்ன? ஒரே காரணம்தான், கீழ்ப்படியாமல். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினால தான் ஆதாம் பாவம் செய்தான், சவுல் பாவம் செய்தான். ஆனால் கீழ்ப்படிந்த எல்லாரும் தேவனாலே காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என்றைக்கு உங்களோட ஆவியான பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவ சத்தியத்துக்கு கீழ்ப்படிய உங்க இருதயத்தை நீங்க தான் ஒப்பு கொடுக்கணும். நான் சொல்ல தான் முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு ஐயா வந்தார், ரொம்ப பிசாசால பிடிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறார். 2 வாரமாக வந்தாங்க. அந்த சகோதரியை பாட்டு கேட்டேன், என்னம்மா எப்படி ஆகிட்டார் உங்கள் வீட்டுக்கார்? ஒன்றும் மாறுதல் இல்லை. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நாங்கள் செய்கிற எல்லா உபதேசங்கள் எல்லாம் எப்படி ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலில் போட்டு உங்கள் கையில் கொடுத்த மாதிரி தான். இப்போ நான் உபதேசத்தை பண்ணி நல்ல ஜெபன்ற ஹார்லிக்ஸ் பாட்டில் உங்கள் கையில் கொடுத்துட்டேன். அதை நீங்கள் ஆரோக்கியம் அடையினா என்ன செய்யணும்? எத்தனை பேர் வீட்டில் ஒரு மாடத்தில் வச்சுட்டு பாஸ்டர்மா எனக்காக ஜெபம் பண்ணிட்டாங்க, பாஸ்டர்மா நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்க, அவங்க சூப்பராக பண்ணுறாங்க, இல்லை அப்படி கூட இல்லை, அது என்ன ஏதோ ஒன்று கத்திங்கிறது வரோம் அப்படி கூட சொல்லிக்கோங்க, பரவாயில்ல. எனிவே அதை அங்கே வச்சுட்டு பார்த்துக்கிட்டே அதை குறை சொல்லிக்கிட்டோம், அதை பார்த்துக்கிட்டோ இருந்தால் என்ன பிரயோஜனம்? இவங்க கொடுத்தாங்க இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இதை கொடுத்தாங்க இதனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் இல்லை? என்ன செய்யணும்? அப்போ என்னங்க செய்யணும்? என்னங்க செய்யணும்? என்னங்க செய்யணும்? திறக்கணும், சுடுதண்ணி வைக்கணும், டம்ளரில் ஊற்றணும், கலக்கணும், நல்லா குடிக்கணும். கலந்து பக்கத்தில் வச்சுட்டு ஈப்போ விட்டிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அதை கலக்கி என்ன பண்ணோம்? குடிச்சாதான் உங்களுக்கு பலன் வரும். வாரம் நானும் கேட்குறேன், மாதம் நானும் கேட்குறேன், எப்போ பார்த்தாலும் சத்தியம்தான் கேட்குறேன், ஆனால் ஒன்றுமே நான் செய்ய மாட்டேன்னா எப்படிங்க பிரயோஜனம் இருக்குமா? உடம்புல பலன் வருமா? வியாதியை எதிர்த்து நிற்க முடியுமா? மொத்தமாக போயிருமே. உடம்பு போயிடுச்சுன்னா ஒன்றுமே பிரயோஜனம். செத்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நிலை நிற்க முடியாது. அப்போ அருமையான தேவச்சனமே, நாம் எல்லாம் ஜீவனுள்ள ஒளிவு மர கஞ்சுகளை போல தேவனுடைய ராஜ்யத்தில் நிலை நிற்கணும். சரீரம் எப்படியா இருக்கட்டும், உபத்திரவப்பட்டுக்கிட்டாங்க, அவங்க ஆத்மா எப்படி இருக்கணும்? உயிர் பிச்சு இருக்கணும், எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பலனாக இருக்கும். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சேட்டைகளை அடித்து எழும்புவாங்க. அது எங்க? சரீரம் அப்புறம் பலன் அடைஞ்சிக்கிட்டோம், ஆனால் ஆத்மா என்ன பண்ணும்? ரொம்ப பலனாக இருக்கணும். ஆத்மா பலன் என்பது என்ன? என்ன வந்தாலும் எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதுதான் ஜெபமும் வேத வாசிப்பும் இந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போவோம். அல்லேலூயா. ஜெபமும் வேத வாசிப்பும் இல்லாதவன் சின்ன சின்ன விஷயத்துல என்ன பண்ணிடுவாங்க? வீழ்ந்து போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க, பின்வாங்கி போவாங்க, தேவனை தேட மனதே இருக்காது. அல்லேலூயா. ஆனால் ஜெபமும் வேத வாசிப்பும் கண்டினியூஸா இருக்கிற ஒரு மனுஷனால எப்பேற்பட்ட இக்கட்டையும் அவங்க எதிர்த்து நிற்க முடியும். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் உள்ளவர்கள், தேவனோட உறவுல அவர்கள் உண்மையா இருக்கிறவர்களுக்கு என்ன உபத்திரவம் வந்தாலும் என்ன பண்ணாது? அவர்களை அது மேற்கொள்ளாது. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த காரியமும் அந்த மனுஷனை மேற்கொள்ளாது. சரீரத்தை ஒருவேளை மேற்கொண்டு போலாம், ஆனா அவனோட ஆவியும் ஆத்மாவும் என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ளவே முடியாது. ஏன்? நான் அந்த உலகத்தின் அதிபதி எதை மட்டும்தான் கொல்ல வல்லவன்? உங்க சரீரத்தை கொல்ல வல்லவன். இந்த உலகத்தின் அதிபதி எதை மட்டும் தான் கொல்லுவான்? இந்த சரீரம், இந்த உடைய போல இது கழட்டி வச்சு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். ஆனா உள்ள இருக்கிற ஆத்துமா அது அப்படியே இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்.
அது எப்பவும் இளமையாக இருக்கணும், எப்பவும் கழுகு போல பலன் அடைஞ்சிருக்கணும், அது உயர்ந்து இருக்கணும், தேவனோடு உறவாடி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டாதான், அதான் சொல்லுது, உள்ளே இருக்கிற இருதயத்தின் நினைவு தான் எது பேசுமா? இருதயம் சுத்தமுள்ளதாக இருந்தால் வாயம் சுத்தமுள்ள வார்த்தைகளை பேசும். இருதயத்தில் கபடும் பொய்யும் அக்கிரமும் நிறைஞ்சிருந்தா வாயில் என்னதான் வரும்? பொய்யும் அக்கிரமும் கபடும் தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நம்முடைய இருதய சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இத பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. நீங்க 2ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி எனில், எப்படி கடைசி காலத்துல கொடிய காலங்கள் நீங்க சொல்றீங்க அப்படின்றத இங்க பவுல் விளக்குறார் பாருங்க. மனுஷர்கள் தற்பிரியராயும். மனுஷங்க எப்படி இருப்பாங்களா? தற்பிரியராயும். தற்பிரியர்னா என்னது? தான் நல்லா இருக்கணும், தான் சுகமா இருக்கணும், தான் சூப்பரா இருக்கணும், தான் மட்டும் வாழ்ந்தா போதும், பக்கத்துல இருக்கிறவன் எப்படி போட்டு போனாலும் அது படி கவலை. அவனை அழிச்சிட்டாது நான் வாழ்ந்துடணும். ஒரு காலத்துலலாம் நான் வாழ்ந்தா போதும் நினைச்சாங்க, அது பரவாயில்ல. இப்பெல்லாம் எப்படி வாழ்றான்னு நினைக்கிறாங்க, அவனை அழிச்சு நம்ம வாழ்ந்துடணும். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த சிந்தை இருக்கவே கூடாது. அல்லேலூயா. முடிஞ்ச வரலாம் மற்றவனுக்கு தீங்க செய்யாதீங்க. உங்களால் நன்மை செய்ய முடியலையா விட்டுருங்க, பரவாயில்ல. நன்மை செய்யாட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, தீமை செய்யாதிருங்க. அடுத்தது வாசிங்க. பணப்பிரியராயும். பணம் 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 தான் இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கட்டும், உலகத்தானா இருக்கட்டும், எல்லாரும் பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, பணம் பாதாள வரலும் பாயும். பணம்னா பணம் கூட என்ன பண்ணுமா, எழுந்து உட்காந்துக்கும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், உண்மைதான். பாதாள வரல தான் பணத்தால் பாய முடியும், பரலோகத்துக்கு பாயவே முடியாது. அங்கே வேற தங்கம், எதுக்கு இங்கே பணம்? உன் பேப்பரெல்லாம் இங்கேயே கொளுத்தி போட்டுருன்னு ஆண்டவர் சொல்லுவேன். அங்கே வேற தங்கமாக இருக்கு, நீ அங்கே அதை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அப்போ பரலோகத்துக்கு போனோன்னா பணம் அவசியமா? பணம் அவசியமா? அப்புறம் பணத்துக்காக எதுக்கு எல்லாட்டையும் சண்டை, உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை? நீ அவன் கொடுக்கல, இவன் கொடுக்கல, வீட்டில் அது இல்லை இது இல்லை. அப்போ எப்படிங்க சோறு வரோன்னு கேட்குறீங்களா? நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காருங்க, நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காருங்க. விதவை வீட்டில் பஞ்சம் தாண்டவம் ஆடுது, ஊரே பஞ்சம், சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு மாவு தான் இருக்குது. அந்த ஊழியக்கார் வேறு வந்து கேட்குறாரு, ஏம்மா எனக்கு முதல்ல கொஞ்சம் சுட்டு கொஞ்சம் கொண்டு வந்துட்டாரு. அந்த அம்மா நிலமையில நீங்களும் நானும் வந்தால் என்ன பண்ணியிருப்போம்? என்ன பண்ணியிருப்போம்? ஐயோ எங்களுக்கே ஒன்றுமே இல்லை, நீ வந்து அங்கெங்கன்னா பக்கத்து வீட்டில் போய் கேட்கக்கூடாதா? நானே ஒரு விதவை, என் புருஷன் கூட இல்லை, என் சின்ன பிள்ளைய வச்சு நான் இப்படி கஷ்டப்படுறேன், என்கிட்ட தான் வந்து கேட்கணுமா? இதை வாய் திறந்து சொல்ல முடியாட்டால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பின்னாடி போய் புலம்பி தீர்த்திருப்போம். புலம்பிட்டு மொன நமக்கு தான் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டுங்களாச்சே, மொனவிட்டு இந்தா தின்னு தோலை அப்படின்னு ஒரு துண்டை போட்டிருப்போம். அல்லேலூயா. அந்த போட்ட ஆளுக்கே எவ்வளோ கிருபை பாருங்க. அந்த அம்மா எப்படி போட்டுச்சோன்னு தெரியாது, முழு மனசா போட்டுச்சா, அரை மனசா போட்டுச்சா, கால் மனசா போட்டுச்சா தெரியாது. ஆனால் அந்த வார்த்தைக்கு அது என்ன பண்ணுச்சு? உடனே கீழ்ப்படிஞ்சுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் முழு மனசா இருக்குதோ அரை மனசா இருக்குதோ கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு நீங்க முழு மனசா தான் செய்யணும். ஆனாலும் இந்த கீழ்ப்படிதல்ல நீங்க எப்படிப்பட்ட இருதயத்தோட முதல்ல மனசு இருந்தால் தான் கீழ்ப்படியவே முடியும். அல்லேலூயா. அது முழு மனசோ அரை மனசோ கால் மனசோ கீழ்ப்படிச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு உண்டு தேவச்சனமே. ஸோ பணம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிறவரில் தான் நமக்கு தேவை. இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நமக்கு பணம் தேவையே கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறவன் தான் அது வேணும் இது வேணும் அது வேணும். நான் இந்த உலகத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஆள் நீங்கள் நினச்சி பாருங்களேன், பணம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. அல்லேலூயா. இதை நான் அனுபவித்து சொல்கிறேன், கையில் 10 காசு இல்லைனா கூட நிம்மதியாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். தேவைகள் அனைத்தையும் கத்த நமக்கு ஏற்ற வேளையில் சந்திக்க வல்லவர் என்கிற நம்பிக்கை மாத்திரம் நமக்குள்ள இருந்தால் போதும். அவரின் தேவைகளை எல்லாவற்றையும் நமக்கு செய்வார்ன்ற நம்பிக்கை இருந்தால் போதும். அவர் நிச்சயமாய் நம்மை கைவிடவே மாட்டார். தெய்வச்சனம் எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார். எந்த இடத்துல நம்மளை வெட்கப்பட விடவே மாட்டார். அநேக நேரம் நாமளே வெட்கத்தை வர வச்சுக்குவோம். ஐயோ இப்படி செய்யாமல் போயிட்டா எனக்கு எவ்வளோ அசிங்கம். என்ன அசிங்கம்? ஒரு அசிங்கம் இல்லை. கத்தர் கொடுத்தா செய், கத்தர் கொடுக்கலனா அமைதலா இரு.
அமைதியில் இரு. இந்த கௌரவம், இந்த உலக மனுஷன் கொடுக்குற கௌரவத்துக்காக, இந்த உலக மனுஷன் கொடுக்குற மதிப்புக்காக, மரியாதைக்காகலாம் போய் எங்கேயும் என்ன பண்ணாதீங்க, இறங்கி போய் கடன் வாங்கி சாபத்துக்குள்ள மாட்டிக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருக்கு பிரியமுண்டாக நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு கட்டத்தை வகுத்துக்கணும், நமக்குன்னு ஒரு ஒழுங்கை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும், அந்த ஒழுங்குக்குள்ள வாழ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. அந்த சத்தத்துக்கு மீறி செயல்பட ஒரு இடத்துல துணிகரம் கொள்ளாதீங்க. தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அந்த கீழ்ப்படிதல்ல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஆசீர்வாத, சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. நீங்க வாசிக்க பாருங்க. அதே போல பணப்பிரியராயிராயும் வீம்புக்காரராயும். வீம்புக்காரனா யாருங்க? இந்த மமத்சியா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க 17 வசனத்தை வாசிங்க. பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோசனை பண்ணி யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் புத்திரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான். ஆமா, 19 வாசிங்க. நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. பெருமையும் கர்வமும் இந்த அமத்சியா ராஜாக்கு வந்துச்சு. அதனால சும்மா இருக்குல்ல, இவன் என்ன பண்ணான், இஸ்ரவேல் ராஜா கிட்ட போய் வா நம்ம 2 பேரும் சாமர்த்தியம் பார்க்கலான்றான். அவன் 10 கோத்திரத்தை ஆண்டுட்டு இருக்க இஸ்ரவேல் ராஜா, இவன் 2 கோத்திரத்தை வச்சுட்டு இருக்க அமத்சியா ராஜா. இவன் என்ன பண்றான், இவர் ஏற்கனவே ஒரு இடத்துல சண்டை போட்டு தேவன் யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்தாருன்ற திமிர் வந்த உடனே, ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தாரு, ஆனால் இவருக்கு என்ன நினைப்பு வந்துச்சு, நம்ம எங்கே யுத்தத்துக்கு போனாலும் ஜெயிச்சிருவோம், நம்ம யுத்தம் பண்ணி தான் ஜெயிச்சிட்டோன்ற பெருமை உள்ள வந்துச்சு, கர்வம் வந்துடுச்சு. அதை வச்சு என்ன பண்றான், இஸ்ரவேலின் ராஜாவை சண்டைக்கு கூப்பிட்றான். வா 2 பேரும் சாமர்த்தியம் பார்க்கலாம், வா 2 பேரும் யுத்தத்துக்கு போகலாம், வா நீயா நானா பார்த்துடலாம் வா அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ அந்த இஸ்ரவேல் ராஜா சொல்றான், நீ ஏற்கனவே அவங்ககிட்ட ஜெயிச்சுட்டு வந்தன்ற திமிர்லையும் ஆணவத்திலையும் பெருமையிலையும் நீ பேசுறியான்னு சொல்லி கேட்குறான். அதே போல யுத்தத்தில் போனா கடைசியத்தில் செத்தே போனான். அல்லேலூயா. இது என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த பெருமை, கர்வம், ஆணவம் இதெல்லாம் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 18:12. நீதிமொழிகள் 18:12. நீதிமொழிகள் 18:12. அழிவு வருமுன் மனுஷருடைய இருதயம். மனுஷனுக்கு என்ன வருமா, அழிவு வர்றதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு வர்ற குணம் என்ன, இருதயம் இருமாப்பா இருக்கும். மனுஷனுடைய இருதயம் என்னவாயிடுமா, இருமாப்பு எப்போ உள்ள வருதோ அவனுக்கு என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம், பின்னாடியே அழிவு வரப்போகுதுன்றது அர்த்தம். அல்லேலூயா. இந்த வீம்பு பிடிக்கிறதுன்னா என்னத்துக்கு, காரணமே இல்லாம கோச்சிக்கிறது, காரணமே இல்லாமல் மூஞ்சி திருப்பின்னு போகிறது, காரணமே இல்லாமல் வார்த்தவங்கிட்ட வம்பு இழுக்கிறது, சும்மா போகிறவனெல்லாம் வம்பு இழுக்கிறது. இந்த காரியத்தெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடணும். தேவச்சனமே, அழிவுக்கு முன்னானது அகந்த இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமா, இருமாப்பின் நிமித்தமா இன்னைக்கு நம்ம இழந்து கொண்டிருக்கிறது அநேகம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மோட இராமல் போவதற்கு இதெல்லாம் காரணமா இருக்கு. இன்னைக்கு அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணோம், எடுத்து போடணும். இருமாப்பா இராதீங்க, விட்டு கொடுங்க, மன்னிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்களோடு கூட இணைந்து இருப்பதற்கு முழு இருதயத்தையும் சம்மதிக்க ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. எங்கே ஒரு மனம் இருக்குதோ அங்கதான் என்ன பண்ணுவார் ஆவியானவர். குடும்பத்தில் ஒரு மனம் இருந்தால் தான் அங்கே ஆசீர்வாதம் வரும். குடும்பத்தில் ஒரு மனம் இருந்தால் தான் ஆசீர்வாதம் வரும். சபையில் ஒரு மனம் இருந்தால் தான் அற்புதங்கள் நடக்கும், ஆத்துமாக்கள் பெருகும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகும். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நல்ல உறவு, நல்ல ஒரு மனம் இருந்தால் தான் ஊழியத்தில் மேன்மை பெருகும். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே மாறி மாறி சண்டையும் பிரச்சனை போராட்டமாக இருந்தால் ஊழியத்தில் ஆசீர்வாதம் பெருகாது. தேவஜனமே, நம்ம எல்லாருக்குள்ள அந்த ஒருமன ஆவி இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் தாங்குற அந்த புத்தி. 1 பேதுரு 5:5 வாசிங்க. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். யாருக்கு கீழ்ப்படியணும், மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் தாழ்வா எண்ணாதிருங்க. அப்பதான் அந்த பெருமை ஆவி நமக்குள்ள வரும். எல்லாரும் நம்மளோட மேன்மை என்னணும் அப்படின்னா ஒரு நாள் அந்த பெருமை நாவி நமக்குள்ள, இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறதுன்றதுதான் பெருமை நாவி.
இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமான்றத பெருமை நாவி. அது அழியணும். யாரா இருந்தாலும் அவர்களை நம்மை விட மேன்மையா எண்ண வேண்டியது மிக மிக அவசியம். ஒருவர் தாழ்ந்து இருக்கணும், ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். அது தாழ்மை. ஒருத்தரை ஏற்றுக்கொள்வது, ஒருத்தரை மன்னிக்காம இருக்கிறோன்னு வச்சிங்களா, அப்ப இது என்ன அர்த்தம்? நீங்க செய்யற குற்றத்தை என்னால் மன்னிக்கவே முடியலன்னா அப்ப என்ன அர்த்தம்? நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளுன்றதானே அர்த்தம். அப்போ அந்த சுபாவங்களெல்லாம் மாறணும். அப்படி ஆண்டவர் நினச்சிருந்தாரு நம்மளெல்லாம் என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. நம்ம செய்த அக்கிரமத்துக்கோ, நம்ம செய்த பாவத்துக்கோ, நம்ம செய்த அநியாயத்துக்கோ நமக்கு அவர் மன்னிப்பை கொடுக்கல அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன யோசிச்சு பார்க்குறீங்களா? யோசிச்சு பார்க்குறீங்களா? அவரே இறங்கி வந்து அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு, நம்மளுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறாரு. அந்த அன்பை கொஞ்சமாவது நினச்சி பார்க்கணும்ல. இன்னைக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கலாமானோட சமூகத்தில் இந்த வீம்பு செய்வதில் விட்டு விடுங்க. தேவையில்லாத விரோதம், தேவையில்லாத கசப்பு, தேவையில்லாத எரிச்சல் எல்லாவற்றையும் தூக்கி போடுங்க. உடனே மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க, உடனே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க உடன் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும். அவன் எத்தனை வேதத்தில் சொல்லியிருக்கு, கடினமான எஜமானனா இருந்தாலும் உனக்கு துரோகம் செய்கிற எஜமானா இருந்தாலும் அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணுமா. ரொம்ப கஷ்டம் இல்லை? இந்த மாதிரி கடினமான உபதேசம் பண்ணும்போது தான் நிறைய சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நம்மளால முடியாதுங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நிறைய பேர் பின் வாங்கி போயிட்டாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நாம் அப்படி போகிற ஜனம் இல்லை. அதனால தான் ஆவியானவர் நம்மளோட பேசிட்டு இருக்கார். எத்தனை கடினமான உபதேசமானாலும் அதை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்னால் நிலை நிற்கணும். இன்னைக்கு ஒன்னே ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை பகைக்கிறதுனால யாரை நீங்கள் பகைக்கிறீங்க? கத்தரை பாய்ச்சிட்டு இருக்கோம். அது நமக்கு மனசுலேயே தோண மாட்டேங்குது பாருங்க. உலகத்து மனுஷன் பகைக்க அவர் உண்டாக்கின அந்த உருவத்தை நீங்க மறைச்சிக்கிட்டு இருக்க, பகைக்க தேவனையே பகைச்சிட்டு இருக்கோம், அவர் சிருஷ்டியை பகைச்சிட்டு இருக்கோம். அவங்க செய்யற துரோகத்துக்கு அக்கிரமத்துக்கு அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது. எனக்கு நிறைய இந்த வார்த்தை தான் பேசும். எப்போ யாரை பற்றியாவது மனசு வேதனை பட்டுச்சுன்னா உடனே ஆவியான அவங்கவுங்க செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலன் அவங்களுக்கு தரப்போகுது. நான் என்ன கிரியை செய்யணும் அதுக்குரிய பலன் எனக்கு வரப்போகுது. நான் நன்மை செய்தா ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பைபிள் சொல்லியிருக்கு, நன்மை செய்து தீங்கு அனுபவி. நன்மை செய்து தீங்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்மை செஞ்சு தீங்கு அனுபவிக்கணும். நன்மை செஞ்சா தீங்கு தான் அனுபவிக்கணும். உறுதியாயிடுங்க. யாருக்கு நீங்க நன்மை செய்தாலும் அவங்களால தீமை தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நன்மை செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரை பொத்தி 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 தூக்கி காப்பாத்தி வளர்க்குறீங்களோ அவங்க தான் முதல்ல உங்களுக்கு அநியாயம் செய்வாங்க. அல்லேலூயா. அது உங்க பிள்ளையா இருக்கலாம், உங்க சகோதரனா இருக்கலாம், உங்க சகோதரியா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஒரே தட்டில் சாப்பிட்டாங்க, அந்த ஆள் தான் முதல்ல உங்களுக்கு என்ன பண்ணும்? ஏன்னா வேத வசனம் அது. நன்மை செய்து தீங்கு அனுபவி. நன்மை செய்கிறவனுக்கு தீங்கு வரும் கட்டாயமா, தீமை செய்கிறவனுக்கு தீமையே வராது. உங்களுக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக கூட இருக்கலாம், எவ்வளோ அநியாயம் பண்ணுறான், அவன் நல்லா இருக்கிறானே, எனக்கு தானே எல்லாம் வருது, உனக்கு தான் வரும்னு வேதத்தில் இருக்குது. அதுதான் நடக்கணும். என்னம்மா அப்போ வேதத்தில் இருக்கிறது தான் உங்களுக்கு நடக்கும், அதுக்கு மிஞ்சி வேறு எதுவும் நடக்காது. ஆனால் தைரியமாக இருங்க. அதனால நன்மை செய்யறதை என்ன பண்ணிடாதீங்க, விட்டு விடாதீருங்கள். நன்மை செய்வதற்காகத்தான் நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோமா. நம்ம ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டதே நன்மை செய்யதான். அதனால வாழ்நாளெல்லாம் ஜீவன் போகும் வரையிலோ நீங்க நன்மை செய்ய மறந்துடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, இந்த சம்பவம், இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் வரும்போது ஐயா சொன்ன தேலையும் குரு கதை தான் எனக்கு ஞாபகம் வரும். உங்களுக்கெல்லாம் அது வருதா? உங்களுக்கு தேல் தன் குணத்தை என்ன பண்ணாது? அது இத்தனை இப்போ உலகம் உண்டான நாள் முதல் அது தேல் தான். இனி உலகம் முடிகிற வரலுமோ அது எப்படி தான் இருக்க போகுது? தேல் தான். ஆனால் நீ மனுஷன் இல்லை, உன் புத்தி என்ன பண்ணக்கூடாது, மாற்றிக்கவே கூடாது. உனக்கு கொடுத்த நல்ல குணங்களை, உனக்கு கொடுத்த நல்ல சுபாவங்களை என்ன பண்ணிக்காத, மாற்றிக்க. உடனே நீ மாற்றாத. தேல் அதோட புத்தியை காட்டிக்கிட்டே இருக்கட்டும், பரவாயில்ல. தேலை போல ஒரு சில மனுஷர்கள் நம்மள்கிட்ட இருப்பாங்க, அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் நீ காப்பாற்றுற வேலையை என்ன பண்ணு, கடைசி வேலை செஞ்சுட்டே இரு. இது கடினமான உபதேசம், இது கடினமான உபதேசம். இதை கேட்க மனதில்லாமல் இயேசு கிறிஸ்து இதை சொல்லும்போது தான் அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் பின்வாங்க மாட்டோன்ற நம்பிக்கையில் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தீமோத்தேயு புத்தகத்தில் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் கடைசி நாட்டில் இந்த மக்கள் தான் அதிகமாக பெருகுவாங்களாம். நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இது அந்த காலத்துலேருந்தே இருந்துட்டு தான் இருக்கு, இயேசு கிறிஸ்து இந்த காலத்திலேயே. ஆனால் இப்போ அதிகமாக பெருகுவாங்களாம். உலகத்தின் முடிவு காலத்தில் இப்படிப்பட்ட மக்கள் அதிகமாக பெருகுவாங்க. நல்லோரை தேடி தான் கண்டுபிடிக்கணும்.
அப்போ ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லவங்க நிறைய பேர் இருந்தாங்க, இந்த மாதிரி காலங்க கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாங்க. இப்போ உலகமே இப்படி தான் மாறிட்டு இருக்கு. நல்லவங்களை தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருப்போன்ற நம்பிக்கை வச்சுருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. நாங்கள் எங்கள் காலம் மாதிரி இல்லைங்க. எங்கள் அப்பா அம்மா முன்னாடி நாங்கள் நின்று பேசவே பயப்படுவோம். இன்றைக்கி இருக்கிறதுக்கு ஒன்று கூட பெற்றவங்கள மதிக்க மாட்டேங்குது. ஏன் காரணம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? காரணம் புரிஞ்சிச்சா? கடைசி நாள் அப்படி தான் இருக்கும். எல்லா மக்களும் அப்படி தான் மாறுவாங்க. பிள்ளைங்க பெற்றோரை மதிக்க மாட்டாங்க, பெற்றோர் பிள்ளைங்கள உதாசீனம் பண்ணுவாங்க. தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லை ஆண்டவர் சொல்லு. தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும் நான் மறப்பதில்லை ஏன் தெரியுமா சொல்லி வச்சிட்டார் ஆண்டவர்? என்னைக்காக தான் மறந்துடுவாங்கன்றது தான் உண்மைதான். அவங்கள மறக்கிற சூழ்நிலை இப்போ அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. தாய் செய்கிற அநியாயத்தை கேட்கவே முடியல. உலகத்திலேயே விலையுந்த அன்பு தாயின் அன்பு தான். ஆனால் அந்த அன்பை இன்னைக்கு அத்து போயிட்டு இருக்கு. பிள்ளைங்களை என்ன வேணா செய்கிறாங்க. அந்த தாய்க்குரிய அந்த மேன்மையை இன்னைக்கு கெட்டு போயிட்டு இருக்கு இல்லையா? அநேக சம்பவங்களை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில தான் உலகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. தாய் அன்பு போகும், தகப்பன் அன்பு போகும். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் அதிகமாக வளருவாங்க. நன்றி அறியாதவர்களாயும். அல்லேலூயா. நீங்க நன்றி அறிதலே உலகத்துல இல்லாம போயிடுச்சு. அல்லேலூயா. இங்க அப்படியாய் பாத்தீங்கன்னா நன்றி அறிதல் இல்லாமல் போவாங்க. பரிசுத்தம் வாசிங்க. பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இன்னைக்கு ரொம்ப துணிகரம். பிள்ளைங்களுக்குள்ள பாவம் செய்யறதுக்கு ஒரு பயமே இல்லை. இது பாவம். துணிகரமா பாவம் செய்யறதுக்கு ஓடுது காலு. பாவம் என்பது தெரிஞ்சிருந்தா கூட அன்னைக்கெல்லாம் பாவத்தை மறைச்சு செஞ்சாங்க. இன்னைக்கு துணிகரமாக வீட்டில் கால் மேலே கால் போட்டு பாவம் செய்யறதுக்கு இன்னைக்கு மக்களுடைய இருதயம் துணிகரமாயிடுச்சு. அல்லேலூயா. எப்படி சொல்லுங்க? அன்னைக்கு பாவம் செய்யணும் மறைச்சு தான் செய்யணும், தனியாக ஊருக்கு வெளியே போய் செய்யணும். ஆனால் இன்னைக்கு செல்ஃபோன் அவங்க கையில் இருக்குது. இன்னும் நடக்குது அதுலன்னு ஒன்றுமே தெரியாது. வீட்டு நடுவில் கால் மேலே கால் போட்டு டிவியில் பார்க்கும்போது கூட அப்பா அம்மான்னு சொல்ல, டே இதையா பார்த்துனுக்குற ஆஃப் பண்ணுற அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன செய்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பரிசுத்தத்தை காத்து வாழ்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. எல்லாம் பகிரங்கமாக்கப்பட்டிருக்கு. பாவம் நடு வீட்டிலே உட்காந்து என்ன வேணா செய்யலாம், யாருக்கும் தெரிய போதில்லை. ஒரே செகண்ட் இப்படி அமுத்தினோடனே எல்லாம் மறைஞ்சு போகுது. நம்ம பக்கத்தில் வரும்போதே அது என்ன ஆகிடுது? ஆஃப் ஆகிடுது. ஸோ என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. எதில் போயிட்டுருக்குன்னு நமக்கு தெரியாது. எங்கே கண்ணு மேயுதுன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு அவ்வளோ பாவம் பெருகி போயிருக்கு தேவஜனமே. இதில் நம்ம பிள்ளைகளும் நாமளும் தப்ப வேண்டும், காக்கப்படணும். கர்த்தருடைய கரை நம்மோடு இருக்கணும். இங்கே உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கணும். என்ன பண்ண போகிற? என்னங்க என்ன பண்ண போகிறீங்க? என்ன ஆக போகுது? அல்லேலூயா. தேவ பிள்ளை எச்சரிக்கையாக இருக்கணும். எவ்வளோ செலவு பண்ணணும். நானே என் பிள்ளைங்களுக்கு பண்ணேன். பண்ணலன்னு சொல்லலை, பண்ணணும். ஆனால் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. நம்ம செலவுக்கு எவ்வளோ பண்ண முடியும், நம்ம வருமானத்துக்கு எவ்வளோ பண்ண முடியும், நம்ம தேவைக்கு எவ்வளோ பண்ண முடியும், அதை ஒரு பெரிய கடனாக்கி அதை ஒரு செலவாக்கி பிள்ளைங்க பெற்றோரை என்ன பண்ணக்கூடாது? வேதனைப்படுத்தக்கூடாது. எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பணத்தை வீணாக செலவழித்து பெற்றோரை கடங்காராகாதீங்க. அப்போ வருமானத்துக்கு ஏற்ற செலவை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. பணப்பிரியராக வாழக்கூடாது. இங்கே வேத பிரியராக இராமல் சுகபோக பிரியராக இருக்கிறாங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரிந்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகுன்னு சொல்லப்பட்ட